ஹல்லேலூயா. இன்று அதிகாலை நம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 ராஜாக்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கு உனக்கு என்ன காரியம் என்றார். ஆம் தேவஜனமே, எலியாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார், இங்கே உனக்கு என்ன காரியம் என்று சொல்லி கேட்கிறார். கெபிக்குள்ளே போய் மறைந்து கொண்டிருக்கிறான் எலியா. இன்றைக்கும் அநேகராகிய நாம் ஒரு கெபிக்குள் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத இடங்களுக்கு நாம் செல்லுகிறோம். தேவையில்லாத காரியங்களை இருதயத்தில் வைத்துக்கொண்டு புலம்பி தவித்து, எனக்கு யார் இருக்கிறார்கள், எனக்கு யார் உதவி செய்ய இருக்கிறார்கள், எனக்கு இந்த காரியத்தின் முடிவு எப்படி இருக்கும், எனக்கு பயமாக இருக்கிறதே, நாங்கள் என்ன செய்ய முடியும், இத்தனை பேர் எங்களை எதிர்த்து வருகிறார்களே, இந்த கடன் பிரச்சனைக்கு நாங்கள் என்ன செய்வது, இதோ பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்வது என்று சொல்லி தேவனை விட்டு விலகி ஒரு கெபிக்குள் போய், ஒரு குகைக்குள் போய் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ அந்த இடத்தில் நமக்கு என்ன வேலை என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். எலியாவே, உனக்கு என்ன காரியம் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். ஆம் தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே இருளான சூழ்நிலையிலும் வெளிச்சமான சூழ்நிலையிலும் துக்கமான சூழ்நிலையிலும் பகலான நேரத்திலும் இரவான நேரத்திலும் வியாதியின் நேரத்திலும் வியாகுலத்தின் நேரத்திலும் சுகமான நேரத்திலும் நாம் தேடி வரக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவ சமூகம்தான். மாறாக தேவ சமூகத்தை விட்டு விலகி நாம் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடம் நமக்கு புலம்பலாகத்தான் மாறும். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு எலியா கெபிக்குள் அமர்ந்து சொல்லுகிறான், இதோ நான் எப்படியெல்லாம் இருந்தேன், இதோ இந்த நாளில் ஏசபேலுக்கு பயந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறது. எவ்வளவு கேவலமான ஒரு காரியமாய், அவலமான ஒரு காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். ஆம் தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் கலங்காதிருங்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை மறவாதிருங்கள். ஏசபேலுக்கு பயந்து எலியா கெபிக்குள் அமர்ந்தானே, என்ன நடந்தது? தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் நமக்கு ஒரு முடிவை கர்த்தர் நன்மையாகத்தான் வைத்திருக்கிறார். ஆனால் அதை விட்டுவிட்டு நாம் கெபியினுடைய அனுபவம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கெபிக்குள் செல்லுகிற அனுபவம் நமக்கு துக்கத்தை தருகிறதா இருக்கிறது, புலம்பலை தருகிறதா இருக்கிறது. மாறாக கரங்களை விரித்து தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு கூட நீ இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வாதமாக சந்தோஷமாக கட்டி அணைக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே இல்லாத, தேவன் விரும்பாத இடத்திற்கு செல்லாதபடிக்கு, தேவன் விரும்பாத காரியங்களிலே புலம்பாதபடிக்கு, எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள். நிச்சயம் அற்புதம் நடக்கும். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக தேவையில்லாத இடங்களுக்கு சென்று தேவையில்லாத அனுபவங்களில் நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி புலம்பாதபடி ஆண்டவரே, உம்மை இறுக பிடித்து கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்க. இதோ எலியா பயந்தான், ஏசபேலுக்கு தான் இரையாகி விடுவேனோ என்று சொல்லி. ஆனால் எலியாவிற்கு நீர் எப்படி நல்ல முடிவை வைத்திருந்தீரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் நன்மையானதை செய்ய ராஜா, நீர் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா காத்திருக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah.